ஹலோ गाइस, நாங்க வந்து விளாத்திக்குள்ள போயிட்டு இருக்கோம். இப்போ போற வழியில பரோட்டா லைட்டா பசிச்சுதா, அதனால பரோட்டா வாங்க போறோம். ஆமா, லைட்டா பசிச்சுது, அதனால லைட்டா பரோட்டா சாப்பிடலாம். லைட்டா பரோட்டா சாப்பிட்டுட்டு பட் ஆக்சுவலா லஞ்ச் வந்து ரெடி ஆயிட்டு. ஆமா, இது வந்து பிரஞ்ச். சித்தி வீட்ல இருந்து வருது. ஆமா, திஸ் இஸ் பிரஞ்ச். ஆனா மார்னிங்கும் சாப்பிட்டோம், அதனாலும் இது வந்து ஒரு பிரஞ்ச். இது லைக் ஸ்நாக்ஸ். இங்க ஒரு டான்ஸ் ஆடி சாப்பிட்டுட்டு நம்ம போய் விளாத்திக்குள்ள போய் நம்ம வந்து குளிச்சு நியூ இயரை வந்து என்ஜாய் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா பரோட்டா வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்ப நம்ம டிராவல ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல வேற என்னைய வேற ஷூ போடுங்க. இங்க ஃபுல்லா தண்ணி இருந்துதான். இந்த தண்ணிக்குள்ளே மீன் கிடக்கு பாருங்க. கண்ணு தெரியுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இங்க இப்ப நத்த போவனால சீக்கிரம் எடுக்கவா? எடுக்கவா? சீரியஸா? ஆமா, நான் எடுத்துருவேன். நீ தான் எடுப்ப தெரியும், நீ எல்லாத்தையும் நோண்டுவ தெரியும். எடு. நண்டா அவன் நண்டு வச்சிருக்கான். வா வா எடுத்துருவா. This is called நத்தை. இதுல ஃபுல்லாவே தண்ணி வந்துதான். இப்போ 2 டேஸ்க்குள்ள தண்ணி வத்திருச்சு. இப்போ அந்த லாஸ்ட்ல மட்டும் தான் தண்ணி இருக்கு. நம்ம அங்க போய் பார்க்கலாம். This is called நத்தை. இதுல ஓடிட்டு இருந்து சொல்லுங்க. என்ன நண்டு எங்க இருந்து எடுத்தீங்க? உயிரோட இருக்கா? செத்துருச்சு. நான் செத்துருச்சு. ஓகே டன். மாம்ஸ், நாங்கள் இந்த இடத்துல குளிக்கலான்னு பிளான் பண்ணி தான் வந்திருந்தோம். பட் வந்து தண்ணி வத்திருச்சு. ஸோ வேறு இடத்துக்கு போகலான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். தென் ஆஃப்டர்நூன் வந்து நாங்கள் சாப்பிடலை. ஸோ ஒரு கோயிலில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்செல்லாம் அண்ணி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அங்கே வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கோம். இப்போ அந்த கோயில் வந்துருச்சு. அண்ணா அண்ணி எல்லாருமே அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே சாப்பிட்டுட்டு நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போனோம். அங்கே போய் பசங்க எல்லோரும் குளித்தாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. நாங்கள் வந்து மேரேஜ் ஆன புதுசில் வந்து இங்கே தான் ஃபோட்டோஷூட்காக நாங்கள் வந்திருந்தோம். நாஸ்டாலஜிக்காக இருந்தது. அந்த மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்தது. பாப்பு பாப்பு இந்த பழம் தானே உடைஞ்சது? உடையல, இதுல தண்ணி அடிச்சிட்டு போச்சு. இந்த பழம் ஃபைனலி. எஸ், இங்க அப்படியே பாரு, அப்படியே பாரு. டேய் நாங்கள் அங்கேருந்து வேறு இடத்துக்கு இப்போ வந்து குளிக்கிறதுக்காக வந்திருக்கோம். பசங்க எல்லாருமே குளித்தாங்க. ரீசெண்டாக தூத்துக்குடியிலலாம் ஃப்ளட்டு வந்தது இல்லையா, அப்போல்லாம் இந்த பாலம் வந்து ஃபுல்லாகவே முங்கிருச்சான். இப்போ வந்து நார்மலாக தண்ணி போயிட்டுருக்கு. அதில் எல்லாமே பசங்க குளிச்சிட்டு இருந்தாங்க. ஓடுற தண்ணி தான் நல்லா க்ளீனாகவே இருந்தது, நல்லா சில்லுன்னு இருந்தது. கீழே பார்க்குறதுக்கு அது தர மாதிரி இருக்குது. ஆனால் கீழே செப்பல் போடாமல் நடக்கவே முடியல. பயங்கரமாக கல் வந்து குத்திட்டு இருந்தது. செப்பல் போட்டு தான் அந்த இடத்துல வந்து நடக்க முடிஞ்சது. இப்போ அங்கேருந்து கிளம்பி ஒரு அண்ணாவோட லேண்டுக்கு வந்திருக்கோம். அவங்க நிறைய ஃபார்மிங் பண்ணுறாங்க. ஸோ அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிருந்தோம். என் வாய்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கும். எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால தான் என் வாய்ஸ் அப்படி இருக்குது.
இல்லைன்னா உன் வாய்ஸ் நல்லா இருக்குமான்னு நினைக்காதீங்க, அப்பவும் அப்படி தான் இருக்கும். இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. இதுதான் தொட்டா சுருங்கி. தொட்ட உடனே சுருங்குதில்ல, அதனால தான் இதுக்கு பேர் தொட்டா சுருங்கி. சினிங்கி ஏடே என்ன இங்கே ஃபுல்லாக நிறையா இருக்குது. ஃபுல்லாகவுமே நிறைய நம்ம இருக்குது. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம். வேணா ஒரு குட்டி தொட்டியில் வந்து நான் வளர்க்க போகிறேன் எனக்கு ஒன்று அன்றைக்கி ஒன்று எடுத்துகிட்டு போகிறோம். அன்றைக்கெலாம் வேணாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆனியன், சின்ன வெங்காயம், ஸ்ப்ரிங் ஆனியன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து நாங்கள் எடுத்தோம், இதுலேருந்து குட்டி குட்டியாக இருக்குது சின்ன ஆனியன், ஷாலட்ஸ். இது சில்லியாத்த தெரில பார்ப்போம். இந்த இது அங்கே போய் பார்ப்போம், அது சில்லியா என்னன்னு போய் பார்க்கலாம். இது பாருங்கள், இது நல்ல ஸ்ப்ரிங் ஆனியன், நல்லா விளைஞ்சி. அம்மா இது என்னது? சில்லி கிடையாது, மஞ்சனத்தி மரமா? இது ஏதோ மஞ்சனத்தி மரமா, அது என்னன்னு தெரியல எங்களுக்கு. ஒரு காயை கூட யாரும் போவீங்க. இது ஃபுல்லாகவுமே சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாகவுமே சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்காங்க. இப்போ என் கால், பட் என்னோட காலை வந்து நான் அசிங்கமாக்கிட்டேன். ஆமாம், இது என்ன கண்ணு போடுறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் அசிங்கமாக பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கேன் காலில். ரொம்ப கன்றாவியாக பிளாக் கலர் மிக்ஸ்டு வித் மெரூன் கலர் அடிச்சு வச்சுருக்கேன். காலில் வந்து கண்ணு போடுறாங்க, நீங்களும் போட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு தண்ணி அவ்வளோ தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப வறட்சி. உறிஞ்சிரும் இந்த இது என்ன மண்ணு? கரிசல் மண்ணா? மண்ணு உறிஞ்சிருமா? ஆனால் இதில் கிராக்கெல்லாம் விழுந்துருக்குத பார்த்தா. ஏதோ ஃப்ளோருக்கு கோட்டிங் போட்ட மாதிரி. அவங்கெல்லாம் நம்ம கோஷ்டி எல்லாம் அங்கே வரைக்கும் போயிட்டாங்க. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எல்லாம் அத்தை இப்போ சம்பாதிச்சு வாங்க, யூடியூப்ல சம்பாதிச்சு வாங்க. அடி பாவி, எல்லாமே யூடியூப். ஒரு காசு கூட அத்தையோட ஓனா வேற எதுல இருந்தும் போடல. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப்ல இருந்து கொடுத்த காசு. 1000 சப்ஸ்கிரைபர் இன்னும் வரல. வீடியோ போட்டு சம்பாதிச்சு வாங்குற இடத்த பாருங்க. இப்பதான் பாக்குறோம். நீங்க வாங்க. நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க, நீங்க போயிட்டே இருக்கீங்க. இது என்னது? உளுந்து. நான் இங்க ஒருத்தி நிக்கனே, உடச்சு காமிக்கிறதுக்கு தான் நிக்கேன். அந்த மாதிரி பார்க்கணும். ஆமா, உளுந்து, கருப்பு உளுந்து, தொலி உரிக்காத உளுந்து. ஏன்னா இது வந்து ஃப்ரெஷ்ஷு. தொலி உரிக்கணும்னா இது எல்லாமே நமக்காண்டி தான் பறிக்காமல் வச்சுருக்காங்க, இல்லைனா பறிச்சிருப்பாங்க. எஸ், யூடியூபர் ரோஹிணி தெரியுதா? இது எல்லாமே கருப்பு உளுந்து, தொலி உரிக்காத உளுந்து. ஏன்னா அது இப்போதான் பறிச்சோம், இன்னும் மிஷினில் போட்டால் தான் தொலி உரிக்கும். இது எல்லாமே உளுந்தா? நீ ஃபுல்லாகவே உளுந்தா? ஆமாம், அங்கே வரைக்கும் உளுந்து. அந்த சைடு ஃபுல்லாக பாசி பயிர். அந்த சைடு ஃபுல்லாக பாசி பயிரும். அவட கூட நீ பாவனியோ எடுத்துக்காட்டு. எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. எடுத்துக்காட்டு, எக்ஸாம்பிள். இது எல்லாமே பாசி பயிரும். இந்த சைடு ஃபுல்லா பாசி பயிர், கொஞ்சம் இது மட்டும் பாசி பயிர். அது ஃபுல்லா உளுந்து, பின்னாடியும் உளுந்து போட்டு வச்சிருக்காங்க. வாங்க நம்ம அடுத்து அங்க என்ன போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் பொங்க பாசி பயிர் இந்த இருக்கு. நம்ம வந்து பொங்கலுக்கு இந்த பூ வந்து வச்சு சாமி கும்பிடுவாங்க. இதுவுமே அரளி இல்லைன்னு நினைக்கிறேன். அரளி இல்ல, இது அரளி நினைச்சு நாங்க புடுங்கணும். ஆனா அரளி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா இது அரளி தான். வாங்க. அப்படியா? இல்ல பாபு. அடுத்து வந்து சோளம் போட்டு வச்சிருக்காங்க. சோளம், ஐ மீன் கார்ன். எல்லா கார்னும் பார்க்கலாம். சல்மான் கான், ஷாருக் கான், we can see all the corns, baby corn, etc etc. வாங்க. யார் இப்படி இன்டெலிஜென்ட்டா பேசுறா நீங்கலாம் நினைக்கலாம். அது என்ன இருக்குங்க? என்ன இருக்கு? வெங்காயம் உடைச்சிருக்கா, இரு மம்மி வாரேன். இது எல்லாமே மிளகாய் செடி. எது? இது எல்லாமே மிளகாய் செடி. இந்த சைடு பாவக்காய் கொடி போகுது. அத்தா ஐயா போமா. வெங்காயம் ஃபுல்லா சோளம். அத்தா கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்குல்ல வெங்காயம். போ அங்க போ, அங்க போ. தப்புதெல்லாம் நிக்கா தம்பிமா. ஃப்ரெஷ்ஷான அனி ஃப்ரெஷ்ஷான கொரியாண்டர் லீவ்ஸ். சாரி சொல்லுங்க. யாருக்கு? எங்க இருக்கு தம்பி? இதோ இருக்கு பாருங்க. நீ பூ பூத்து இருக்கு. 40 இது நிறைய இருக்கு. அழகி
ஓ இது இடையில ஃபுல்லா கோரியாண்டரும் வச்சிருக்காங்க. என்னது இதுதான் ஊடு பயிர் தானே சொல்லுவாங்க. சாரிமா. ஓகே செல்மா தேக்கி. ஆமா எனக்கு காமிங்க மாமா. இதான் நாட்டு பாவக்காய். அப்படின்னா எப்படின்னா தொட்டு தொட்டு இருப்பாங்களோ. நல்ல வெள்ளை ஸ்ப்ரிங் ஆனியன். எங்க போற? போகும்போது அவங்க கணக்கெடுப்பாங்க யார் கையில என்னெல்லாம் இருக்கு. அம்மா யார்ட்டா தந்துடாதப்பா. இப்படி போனீனா. சரி போட்டு போட்டு போட்டு. ஆமா நிலக்கடலை. பூ வந்துட்டு கீழே வளர்ந்துருக்கும் நிலக்கடலை. இதுதான் நிலக்கடலையா கீழே இருக்கும். வேர்ல தானே இருக்கும் நிலக்கடலை. அதுக்கு வேற வேர்க்கடலை. இதெல்லாம் வேர்க்கடலை தானே. ஆமாம்மா இது பாருங்க இந்த வெங்காயம் நல்லா விளைஞ்சிருக்கு. பிரிச்சு பார்க்கணும். இது பாருங்க சரியான சூப்பரான ஒரு கம்மி. சரி இந்த மல்லி இவ்வளவுதானா? இன்னும் க்ளீனா இருக்கு. நான் இது மண்ணா இருக்கும்னு நான் நினைச்சிருக்கேன். ஆனா இது எடுக்கும் போதே இவ்வளவு க்ளீனா தான் இருக்கு. இப்ப தொட்டு பார்த்த இலை என்ன வாசம். ஃப்ரெஷ்ஷான சின்ன வெங்காயம். இலையை தொட்டு வாஸ்து பாருங்க. அழகி அழகி இன்னும் வளரணும். அந்த அண்ணா தான் எங்களை கூட்டிட்டு வந்தாங்க. சொல்லுவாமா. இந்த அண்ணனோட தோட்டம் தான் எல்லாமே. ஒரு பெரிய தோட்டத்துக்கு அதிபதி. ஆமா பார்த்தா சிம்பிளா இருக்காங்க. காமி கொண்டா மல்லிகட்டு காமி. நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பரான வாசம் வருது. அங்க நிறைய இருந்துதுடா. உங்களுக்கு வாசம் வருதா? மறுபடியும் ரசத்துக்குள்ள இத்தனோண்டு போட்டா கூட போதும் போல. சாம்பார் சூப்பர் ரசமா இருக்கு. வாசம் வருது. என்னன்னா இது கத்திரிக்காய். ஸோ இது அகத்திக்கீரை. கீரை வகையா? அடியில போட மாட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்பதான் நமக்கு மழை ஐப்பசியில் கடைசியில் மழை பெய்யும். எப்படி மழை பெய்யும் அப்புறம் ஐப்பசியில் மழை பெய்யும். இப்போ மழை பெஞ்சதுலண்ணா அதுல இதுக்கு எதுவும் ஆகல. போச்சு எல்லாம் போயிடுச்சுன்னு எப்படி பாருங்க. வெங்காயம் நல்லா பெருசாக வரும்க்கா. அந்த முனியில் வந்து அந்த மஞ்சள் கலர் இருக்கும் வரக்கூடாதுன்னா வெங்காயம் நல்லா இருக்கும். இங்க ஃபுல்லா வந்துதா தண்ணி வந்தது. அதுல ஃபுல்லா தண்ணி வந்து மழை 2 நாள் கண்டினியூஸாக பெஞ்சிட்டே இருந்துச்சு. அந்த தண்ணி எல்லாம் தண்ணி அச்சு மழை பெஞ்சாலும் தண்ணி கட்டி கிடந்தது. இப்போ கூட ஈரம் பதியுது இல்லை நமக்கு. இதுக்கு தண்ணி எவ்வளோ தேவையில்ல என்னன்னா இல்லை இந்த வானம் வந்து தோட்டக்காடு மாதிரி விட தேவையில்லை. அப்போ தண்ணியும் ஊற்ற மாட்டீங்களா? நல்லா உறிஞ்சி வச்சுக்கிறோங்க. கர்சன் முன்னாடி உறிஞ்சி வச்சுக்கிறோம். ஓகே சோளம் இருக்கு. வீடியோ எடுக்க சொல்லுங்க நீங்க. இது வந்து எப்படின்னா ஒவ்வொரு விதையா வந்து இதுக்கு ஊனணும் பார்த்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கலாம்ல. இதை வந்து பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை உடைக்கணும்னா இப்படி உடைச்சா வந்துடும். இப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். இல்லை உள்ள கொஞ்சம் புழு இருக்கும். அப்படியா? இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து அதுக்குள்ள பல்சோளம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பக்காவாக இருக்குங்களா? எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து புழு. இதை பார்த்தீங்களா அது புழுலாம் இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து நிதானமாக எடுத்துக்கணும். சரிங்களா? இதுக்கு தான் எப்படி இது இந்த ஒரு முத்தா எடுத்து ஊனுவாங்களா? எடுத்து ஊனி வச்சுக்கோங்களா. கொஞ்சம் கலக்கமாக இருக்கும். நம்ம இதில் எவ்வளோ முத்து இருக்குது நீங்கள் இவ்வளோ பார்த்தீங்கல்ல, அந்த முத்தை நீங்கள் எடுத்து ஊனிங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒரு அழகாக வளரும். அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். சரி, அப்போ ஸ்வீட் கார்ன் பேபி கார்ன் எல்லாமே ஒன்று. இதிலே கொஞ்சம் இளமையாக எடுத்துங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் ஆயிரும். இந்த புழு இருக்குல்ல, இந்த புழு பாருங்க. இந்த புழு இருக்கு. இது வந்து சின்னதா இருந்ததுன்னா அது பேபி கார்ன். இது ஸ்வீட் கார்ன்றது வேற எல்லாம் கிடையாது. இதேதான். ஆனா இதுவே நீங்க இப்ப அவுச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும், இதமா இருக்கும். சோளம் உள்ள விதைக்க மாட்டாங்கண்ணா, முத்து தான் போடுவீங்கண்ணா. எல்லாம் மிஷின் வச்சுக்கோங்க. எப்படி பறிப்பீங்க? அப்படி விறுவிறுன்னு உள்ள போயிடுவாங்கண்ணா. உடைச்சிருவாங்க. இப்போ மிஷின் வந்துருச்சுக்கா. ஒரு மாதிரி அப்படியே மிஷின் வந்துருச்சு. அதை வச்சு அறுத்துருவாங்க. இப்போ யாரும் உடைக்க மாட்டாங்க. அடியோட அறுத்துறாங்க. இது செடி அவ்வளவுதானக்கா. ஒரு டைம் முடிஞ்சது இல்ல, அரிச்சிருமோ? கால் கையில அடிச்சு கால்ல போடும்போது இது ஆயிரும். இது அறுத்துரும் உடம்பு. அறுத்துறது
ஆனால் இது சொன்னா இருக்கும் அதுல. இது வந்து எத்தனை நாள்னா எவ்வளோ நாள்னா சொன்னாங்க 6 மாசம். 6 மாதம். இது வாங்காடா, ஆமா, இது என் கடை. இது இன்னொரு அண்ணன் கடை. பெரியப்பா. சரி உனக்கு ஒன்று வாங்கிக்கோ போ. டேய் எனக்கு என்னடா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஷாலை? அங்கே வந்து பீர்க்கங்காய் வந்து போட்டிருக்காங்க, நம்ம அதை போய் பார்க்கலாம். இப்போ வந்து சோளம் வந்து பார்த்தோம், இப்போ வந்து பீர்க்கங்காவை போய் பார்க்க போகிறோம். டைமும் நேரம் ஆயிடுச்சு, இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரமாக போய் பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம். இப்படி தான் இருக்கும் என்ன பீர்க்கங்கா? இல்லை மேலே கொடியாவும் பரவாயில்லாம். இங்கே வா, இதோ இருக்கு, இதோ இருக்கு. இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. இது எல்லாமே பீர்க்கங்காய் கொடி. இது சின்ன ஸ்டேஜ் பார்த்து மீதி முள்ளுக்கு. இது சின்ன ஸ்டேஜ், அது கொஞ்சம் பெரிய ஸ்டேஜ். இதோ இருக்கு, இதோ இருக்கு, இன்னொன்று இருக்கு. பூ நிறைய பூத்துருக்கு. இது எல்லாமே பீர்க்கங்காய் தான். இங்கே ஒரு பெரிய பீர்க்கங்காய் இருக்கான், போய் பார்க்கலாம். இதுவும் சோளமாண்ணா? இது என்னது? இதெல்லாம் வேற நாற்றுக்கிட்டோம். பண்ணுவோம். ஏன் ஆமணக்கா? இதான் ஆமணக்கு. இதில் தான் விளக்கெண்ணெய் எடுப்பாங்க. பீர்க்கங்காய் கொடுங்கண்ணா, அண்ணா கொடுங்க. கொடு யுகி, யுகி இங்கே கொடு. இங்கே எல்லாமே ஊடு பயிர் தான் போடுவாங்களாண்ணா? ஒரே இதாக போட மாட்டாங்கண்ணா? ஒரு இதை போட மாட்டாங்க. ஒரு இதை போட மாட்டாங்க. போடாம. ஆமா, இந்த பருத்தி போட்டுருக்காங்க, உளுந்து போட்டுருக்காங்க. உளுந்து பிடிங்கிட்டு பருத்தி வந்துடும். ஓ, அதை வச்சு அவங்க அடுத்து பருத்தி நிறைய இருக்குல்ல. இங்கே பருத்தியும் போட்டிருக்காங்களாம். பருத்தி, உளுந்து, தென் பீர்க்கங்காய் எல்லாமே இதில் மிக்சடாக ஊடு பயிர் போட்டிருக்காங்க. நார்மல். பாருங்க. டக்குனு போய் தர்பூசணி மாதிரி இருக்குமா? பரவாயில்ல பாருங்க பாருங்க. சும்மா பாருங்க. நீ தான் கண்டுபிடிச்ச? எஸ், நான் தான் கண்டுபிடிச்சேன். லைட்டாக திருப்பிக்கும். ஓகே. தம்பிக்கிட்டு வா. எங்கே கிடக்கு? இது கச்சக்காய். இது என்ன காய்? இது கசக்கும். அது பழுத்துணி இப்போ சீனி பிடிச்சிடுவாங்களே. ஓ, அந்த காய். நல்லா வெடிச்சதுக்கப்புறம் பழம் தான் வெடி. இந்த அண்ணாவோட தோட்டத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருந்தோம். ரொம்ப சூப்பராக சுற்றி காட்டினாங்க. நமக்காக வெயிட் பண்ணி அந்த நாள் ஃபுல்லாகவே ஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த அண்ணா நம்மளோட வீடியோஸை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த அண்ணா இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்ப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.